திருவாரூர் முத்துப்பேட்டை அருகே மரைக்காரி கோரையாற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் இடும்பாவனம் கதவணையில் உடைப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, அச்சுறுத்தல் மிக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறதா? என்ன கள விவரம்? திலகவதி, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையை பொறுத்தவரையில் 6 வடிகால் ஆறுகள் ஓடுகிறது. இந்த பகுதியை சுற்றி 6 வடிகால் ஆறுகள் ஓடுது. அதுல ஒண்ணுதான் நம்ம பார்க்கறது மரைக்காய் கோரையாறு. இந்த ஆற்றுல இன்று காலையில அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த பகுதியை பொறுத்தவரையில் இது நம்ம இடும்பாவன கிராமத்தில் இருக்கோம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் கடந்த 1 வார காலமாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இந்த கால்வாயை சுற்றி 2 பகுதிகளிலும் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஊராட்சிக்கு உட்பட்ட 16 கிராமங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா தொண்டியக்காடு, தில்லை விளாகம், கற்பகநாதர்குளம், இடும்பாவனம் உள்ளிட்ட 4 ஊராட்சிக்கு உட்பட்ட 16 கிராமங்கள்ல ஒரு அபாயம், அங்கு பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் அவங்க வராத சூழல்ல தான் இந்த மக்களாக ஒன்றிணைந்து தடுப்பணையில் சூழ்ந்து உள்ள வெங்காய தாமரையை ஒரு புறம் அகற்றி வர்றாங்க. அதுவும் ஆபத்தால் நிறைந்ததுதான். அதை கடந்து பாத்தீங்கன்னா இந்த தடுப்பணை 1934 கட்டப்பட்டது. இப்ப முழுவதுமா சிதலமடைந்து விரிசல் ஏற்பட்டு ஒரு புறம் உடைப்பும் ஏற்பட்டிருக்கு. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழக்கூடிய சூழல்ல தான் இந்த தடுப்பணை இருக்கு. ஒரு புறம் தடுப்பணை அபாய நிலை உள்ளதை கடந்து இந்த கிராமங்களை காப்பாற்றணும் என்ற நோக்கோட தான் இந்த மக்கள் போராடிட்டு வராங்க. இது குறித்து கூட இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கேட்போம். ஐயா, இப்ப நீங்க அசந்து உட்கார்ந்துட்டீங்களே, என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்க சொல்லுங்களேன். காலையில வீட்டுல உட்காந்து சாப்பிடோட இருந்தா ஆறு உடைக்க போதுன்னு சொன்னா தண்டரா போட்டாங்க. ஒடியாந்து பார்க்க ஆறு தள்ளிக்கிட்டு போனிச்சு. ஊர் மக்கள்லாம் கூடி அரசு அதிகாரிகளும் வந்தாங்க. கோடை காலத்துல ஆறை வெட்டி கொடுக்கணும், முள்ள வெட்டணும், வெங்காயத்தாமரை அழிக்கணும், அப்ப செய்ய மாட்டாங்கிறாங்க. இப்ப அதிகாரி வர்றாங்க. இப்ப அதிகாரியும் நிக்கிறாங்க, நாங்கள் நிக்கிறோம், எல்லாரும் நிக்கிறோம். அதான் மண்ணு இன்னும் விட அடிச்சிட்டு கிளப்பா டயர்டா உட்காந்துருக்கேன். இல்ல, என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும்? இப்ப இந்த தண்ணி நிரம்பிச்சு என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும்? பாதிப்புன்னா ஒரு 3800 ஹெக்டேர் சாகுபடி நிலம் அந்த பக்கம் இருக்கு. நாங்க விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறோம். விவசாயத்தை நம்பி இருக்கும் போது அது இப்ப தண்ணி ஃபுல்லா கொண்டுட்டு இந்த சூழ் தண்ணியில அழிவிடும். தண்ணியில சூழ் அழிவிடும். அழுவும் போது 1 மாத காலம் இருக்கும் போது எங்களுக்கு ஒன்னும் ஆகாது. இப்ப சாவடி செலவு ஒரு மாவுக்கு 12,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 36,000 ரூபாய் செலவாயிருக்கு. எங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு பெரிய மனசு படைச்சு இந்த அரசாங்கம் ஒரு ஏக்கருக்கு 30,000 பணம் கொடுத்தா நாங்க தப்பிப்போம். இல்லாட்டியும் வயநாட்டுல நடந்த கதையா நாங்க ஆயிருவோம். இல்ல, ஒரு புறம் நெல்லு வயல் பாதிக்கப்படுறது ஒரு புறம், மறுபுறம் தடுப்பணை ரொம்ப மோசமா இருக்கு. எப்ப வேணா இடிகிற சூழல் இருக்கு. கிட்டத்தட்ட 90 வருஷம் ஆச்சு. இது குறித்து அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? தடுப்பணை வேணும்னு கேட்டீங்களா? இப்ப இந்த ஆபத்துல நீங்க ஒருவேளை கட்டி கொடுத்தா இந்த ஆபத்துல நீங்க நிக்க வேண்டிய சூழல் வந்திருக்காதுல்ல? தடுப்பணை கட்டினாலும் இந்த வெங்காயத்தாமரைங்கிற ஒரு நேச்சரா இதுல படியுது, இது எடுத்து கொடுக்கணும். இதோட தண்ணி ஏறிச்சுன்னா இந்த இடும்பாவனம், தொண்டையக்காடு இந்த ஏரியா பகுதி இங்கிட்டு ஒரு 10 பஞ்சாயத்து, இங்கிட்டு ஒரு 5-6 பஞ்சாயத்து, மொத்தத்துல இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கு. முழுக்க பாதிச்சு எல்லாம் தண்ணிக்குள்ள நின்றுகிட்டு இருக்கு. வடிகால்லாம் கிளியர் கிடையாது. எல்லாம் அப்படி பார்த்து போயிட்டு இருப்பாங்க. அதனால பாதிக்கப்படுறது விவசாயிகள். இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 30-35,000 ரூபாய் கொடுத்தா தப்பிப்பாங்க. இல்லைன்னாக்கா நின்று ரோட்டுக்கு ரோடு சாக வேண்டியதான். இப்ப காலையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்காங்க. நீங்க இந்த தடுப்பணை எல்லாம் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒருவேளை என்ன மாதிரியான பாதிப்பு, இன்னும் தண்ணி அதிகமா என்ன மாதிரியான பாதிப்பு நீங்க சந்திப்பீங்க? இன்னும் தண்ணி கூட போனுச்சுன்னா இனிமே ஆறு உடைச்சுக்கணும். சுத்தமா எங்கனாச்சும் ஒரு இடத்துல பள்ளமான இடத்துல ஆறு உடைச்சுக்கணும். இதை முற்றிலும் தடுக்கிறேன்னா கோடை காலத்துல போர்க்கால நடைகளை வெங்காய தாமரை கடகமடை பகுதியிலிருந்து அகற்றணும் சுத்தமா. அது ஏதாச்சும் ஒரு விஞ்ஞான ரீதியமா கண்டுபிடிச்சு சுத்தமா அதை அடக்கிட்டா மட்டும்தான் எப்பவுமே வருஷத்துக்கு இந்த பிரச்சனை வராது. எங்களுக்கு எந்த காலம் வந்தாலும் வெங்காய தாமரை அடைச்சது புள்ள. நான் பார்த்த வரைக்கும் வெங்காய தாமரை ஒரு தற்காலிக பிரச்சனையா இருக்கு. நிரந்தரமா இந்த தடுப்பணையை எல்லா இடத்துலயும் விரிசல் ஏற்பட்டிருக்கு. திலகவதி, இப்ப இவங்க விவசாயிகள் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு புறம் பாத்தீங்கன்னா வெங்காய தாமரைனால வயல்கள்லாம் அழியக்கூடிய சூழல் இருக்கு. மறுபுறம் பாத்தீங்கன்னா இந்த தடுப்பணையை எப்போ வேணாலும் இடியக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அரசும் அதிகாரி நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும். திலகவதி, அரசு அதிகாரிகள் கவனிக்கவில்லை. அதனால் மக்களை களத்தில் இறங்கி அதனை சீர் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.